ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வாங்க இன்னைக்கு ரொம்பவே சிம்பிளாக அவலை பயன்படுத்தி நாம் அவல் பாயாசம் ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கு நான் 1 கப் அளவுக்கு வெள்ளை அவல் எடுத்திருக்கேன். இப்போது இந்த பாயாசம் ரெடி பண்ணிக்கலாம். அவல் பாயாசம் ரெடி பண்ணுறதுக்கு நான் ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு பாத்திரம் வச்சுருக்கேன். பாத்திரம் சூடானதும் அதில் 1 ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கலாம். நெய் கரைஞ்சதும் அதில் ஒரு 10 போல் முந்திரி பருப்பு எடுத்து வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். கொஞ்சம் பொன்னிறமாக ஆகிற வரைக்கும் வறுத்து எடுத்துக்கலாம். பாருங்க, முந்திரி நல்லா வறுபட்டுடுச்சு. அடுத்து ஒரு 10 போல திராட்சை எடுத்து வச்சிருக்கேன், அதையும் வறுத்து எடுத்துக்கலாம். பாருங்க, நல்லா திராட்சை எல்லாம் உப்பி வந்துருச்சு. இப்போ அப்படியே இதை எடுத்துக்கலாம். எடுத்துட்டு இந்த நெய்யிலேயே இந்த அவலையை வறுத்துக்கலாம். நான் முன்னாடியே இந்த அவலை நல்லா புடைச்சிட்டு ஒரு சுத்தமான டவலில் நல்லா வச்சு தொடச்சி எடுத்து க்ளீன் பண்ணி வச்சுருந்தேன். நீங்கள் அதே மாதிரி க்ளீன் பண்ணிக்கோங்க. பாருங்கள், அவல் நல்லா கொஞ்சம் அந்த ரா ஸ்மெல் போகிற வரைக்கும் கொஞ்சம் லைட்டாக வறுத்து எடுத்துக்கலாம். பாருங்கள், நல்லா வறுபட்டு வாசனை வருது. இப்போது இந்த அவலில் ஒரு 200 ml அளவுக்கு பால் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதை அப்படியே வேக விடலாம். அவல் வேகட்டும். பாருங்கள், அவல் வெந்துருச்சான்னு பார்க்கலாம். சீக்கிரமே ஒரு 5 நிமிஷத்தில் குக் ஆகிடுங்க. சூப்பராகவே அவல் வெந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் நாம் ஒரு 4 ஏலக்காய் தட்டி வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கலாம். இதோட நான் இந்த கப்பில் தான் அவல் எடுத்திருந்தேன், அதில் 1/2 கப் அளவுக்கு சர்க்கரை சேர்த்துக்கலாம். நீங்கள் எந்த அளவுக்கு அவல் எடுக்கிறீங்களோ அந்த அளவுக்கு சர்க்கரை சேர்த்துக்கோங்க. ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். ஒரு சிட்டிகை அளவுக்குன்னு வச்சுக்கோங்க, இது இனிப்பு சுவையை தூக்கி காமிக்கும். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு, இந்த உப்பு சேர்க்குறதே இந்த இனிப்புவை கூடுதலாக காமிக்கிறதுக்காக தான். பாருங்கள், இந்த சுகர் கொஞ்சம் கரையட்டும். பாருங்கள், சக்கரை நல்லா கரைஞ்சிடுச்சு. இப்போது நெய்யில் வறுத்தோம்ல முந்திரி திராட்சை, அதை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா ஒரு தடவை இப்படி கிண்டி விட்டு, பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. நல்லா கமகமன்னு வாசமாக இருக்குது. அப்படியே ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். சர்வ் பண்ணிவிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், கமகமன்னு வாசத்தோடு நம்ம அவல் பாயசம் ரெடி ஆகிடுச்சு. நம்ம ஈஸியாக டக்குன்னு செஞ்சிடலாங்க இந்த பாயசம். வீட்டுக்கு யாராவது கெஸ்ட்டு வராங்கன்னா உடனே ரெடி பண்ணலாம். பிகினர்ஸ் கூட ட்ரை பண்ணலாம். சூப்பராக வரும் இந்த ரெசிபி. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அப்படியே லைக் பண்ணுங்கள், அப்படியே மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.